திரு எஸ்.கே. காளிராஜ் பாண்டியன் மாநில துணைத் தலைவர் அவர்களை அழைக்கிறோம். தலைவரின் உயிருக்கு உயிரான அன்பு அண்ணன். இவரது மீசை மட்டுமல்ல, மனதும் பெரியதுதான். ஐஆர்ஓவில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தலைவருக்கு தோள் கொடுத்தவர். மொத்தத்தில் எங்கள் கழுகுமலையின் கதாநாயகன். சர்வதேச உரிமை கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான பாசமிகுந்த அண்ணன், உடன்பிறவா சகோதரர், மதிப்பிற்குரிய டாக்டர் எம். மோசஸ் செல்லத்துறை அவர்களது தலைமையின் கீழ் சர்வதேச உரிமை கழகம் என்ற ஒரு அமைப்பு கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பித்து இன்றோடு ஓராண்டு காலம் நிறைவு பெறுகிறது. இந்த ஓராண்டு காலங்களில் கிட்டத்தட்ட ஏழை எளிய மக்களுக்கும், அதாவது சில தாழ்த்தப்பட்ட பகுதியை சேர்ந்த மக்கள், மற்றபடி பழங்குடியினர் மக்கள், இது போக காலேஜில் படிக்க முடியாமல் இருக்கின்ற, வசதி வாய்ப்பு இழந்த அத்தனை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலில் ஏகப்பட்ட நிதி உதவியை வழங்கி இந்த அமைப்பு சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு இந்த மாநிலத்தில் முதலாவது மாநில மாநாடு இன்று நமது நெல்லை மண்ணில் நடைபெறுகிறது. இதுக்கு வருகை தந்த எனது குடும்பத்தின் குடும்பமான சர்வதேச உரிமை கழகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பு ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட உலகமே எதிர்பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து விட்டது. காரணம், உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால். எங்களுக்கு கிடைத்த மாவட்ட தலைவர்கள் அனைவரும் சிறந்த மாவட்ட தலைவர்களாக தமிழ்நாட்டில் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகம் இருக்க போய் தான் இந்த அமைப்பினுடைய பேரும் புகழும் இந்த அளவுக்கு ஒரு மாநிலத்திலே வலுவாக இருந்திருக்கிறது. எத்தனையோ அமைப்பில் இருக்கிறது, ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ நமக்கு ஏகப்பட்ட ஒரு வரவேற்பும் செல்வாக்கும் இப்பொழுது தான் எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தெரிகிறது. எனவே நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலேருந்து அனைத்து மாவட்டத்தினுடைய மக்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி நம்ம அமைப்பினுடைய புகழுக்கு கொஞ்சம் பேர் சேருங்க. ஏதாச்சும் படிக்கக்கூடிய மக்கள் யாரும் இருந்தால், வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் உங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லி மாவட்ட தலைவர் மூலயமா தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வோம் என்று கூறிக்கொண்டு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைவுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.